மனசாட்சிடா. வா மங்காத்தா ரீரிலீஸ் இன்னைக்கு ஆச்சு. இன்னைக்குதான் பார்த்துட்டு வந்தேன். என்ன ஒரு வைப்ரேஷன் தியேட்டர்ல. அப்பா முடியலடா சாமி. வேற லெவல் வைப்ரேஷன். 2011ல ரிலீஸ் ஆன முதல் நாள் ஃபர்ஸ்ட் டே பார்த்தா மாதிரி ஒரு வைப்ரேஷன். தலை ஃபேன்ஸ் கடவுளே அஜித்தே அஜித்தே கடவுளே எப்படி கொண்டாடினாங்க. சின்ன பசங்க வந்து 30 to 40 யங் மேன்ஸ் கூட எப்பா 20-25 வேற லெவல். அந்த ராமையாண்டாலும் அந்த அம்பானி பரம சாங்கு, மச்சி ஒப்பந்த பாட்டு, விளையாடு மங்காத்தா, அந்த கோவா சாங் வருமே இது எங்க பள்ளியலக்கா, முழு பாட்டுக்கும் என்னமா டான்ஸ் ஆனானுங்கப்பா. சத்தியம்ல பார்த்துட்டு வந்தேன். எப்போ வேற லெவல் வைப்ரேஷன். அந்த விண்டேஜோட தலையை பார்க்கணுங்க. எப்பா இன்னும் இந்த மாதிரி படம் அஜித் இப்போ பண்ணணும். அஃபிஷியலி இந்த மாதிரி கமர்ஷியல் ஹிட் மூவி வந்து தலை பண்ணணும். இனிமேல் மங்காத்தா 2 வரணும். தலை ஓகே சொன்னால் வரும். வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு ஓகே சொல்லணும். தலை அப்பப்போ ரேசிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. அப்பப்போ ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் பண்ணலாம் ஃபேன்ஸுக்காக. வேற லெவல் மூவி, செம்ம வைப்ரேஷன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துது. நான் மங்காத்தா படம் வரும்போது 7th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தேன் 2011. அப்போல்லாம் தேட்டருக்கே போக முடியாதுங்க. சரி மங்காத்தா எந்த படமும் ஸ்கூல் காலேஜ் நான் படிக்கும்போது தேட்டருங்கிற பேச்சுக்கே கிடையாது. இடம் அந்த அளவுக்கு ஃபுல்லாக படிப்புன்னு படித்து பைத்தியக்காரன் ஆகிட்டேன். இப்போ ஃபுல்லாக தேட்டராக சுற்றின்னு இருக்கிறேன். ரீரிலீஸ் எந்த படம்லாம் நான் தேட்டரில் பார்க்கல, எல்லாமே இப்போ பார்க்குறேன். வேற லெவலுங்க மங்காத்தா. சான்ஸ் இல்லை. பெஸ்ட் மூவி ரீரிலீஸ். தலைக்கு ஒரு சூப்பரான ரீரிலீஸ். கமர்ஷியல் ஃபேண்டசி, யுவனோட மியூசிக் பிஜிஎம் எல்லாம் வேற லெவலில் தேட்டரில் இருந்து பார்க்கும்போது தான் சரியாக இருந்தது. அப்போ தான் எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால் ஓப்பன் பண்ணாங்க. மங்காத்தா வரும்போது தான் 2011. அப்போ போயிருக்க வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு. இந்த வருஷம் போயாச்சு இல்லை. ஆஃப்டர் 15 இயர்ஸ் கழிச்சு படம் இன்னும் நின்று பேசுது. ஏகே நின்று பேசுது. கேம்பா வேற லெவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.